வாரத்தில் முதல் நாளிலே பிதாவாகிய தேவனை உண்மையாகவும் சத்தியத்தோடும் முழு இதயத்தோடும் தொழுது கொள்ளும்படியாக கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் துதி கன மகிமை உண்டாவதாக. எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? சத்தம் பத்தலையே. சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே. சந்தோஷமா இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கடைசியாக படிச்ச ஞாபகம் இருக்கா? சந்தோஷமா இருக்கிறவன் என்ன செய்கிறான்? சந்தோஷமா இருக்கிற என்ன செய்யணும்? கர்த்தருக்குள் டான்ஸ் ஆடலாம், பேப்பர்லாம் கட் பண்ணி போடலாம், பக்கத்தில் இருக்கிற பிடிச்சி கிண்டி வைக்கலாம். அதான சந்தோஷம். கர்த்தருக்குள் நான் சந்தோஷமா இருந்தால் என்ன செய்யணும்? நான் ஆண்டவருக்குள் தேவனுக்குள் சந்தோஷமா இருக்கேன், நான் என்ன செய்வேன்? மறந்துட்டீங்களா? தாவீது எப்படி சந்தோஷமா இருந்தாரு? தாவீது எப்படி சந்தோஷமா இருந்தாரு? சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தையும் சந்தோஷிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெரிவிக்கிறதுமாயிருக்கிறது. எது கர்த்தருடைய சந்தோஷமா இருக்கிற என்ன செய்வாரு? சந்தோஷமா இருக்கிற என்ன செய்வாங்க பாருங்க. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை எது சந்தோஷப்படுத்தும்? கர்த்தருடைய வசனங்கள். அது நம்மளை சந்தோஷப்படுத்தும். மற்ற சந்தோஷமெல்லாம் வீணா போகும், அது பிரயோஜனமற்றது. ஆனால் வேத வசனத்தின்படி நான் சந்தோஷமா இருப்பேன், ஆனால் அது தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதமாக இருக்குது. அதுதான் உண்மையான சந்தோஷமா இருக்குது. சரி, நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சா ரொம்ப நிம்மதியாக இருக்கும். கரெக்டுங்களா? நாளைக்கு என்ன நடக்குன்னு தெரிஞ்சிருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும். கிடைக்குமா கிடைக்காதா? இப்போ வேலைக்கு போகிற எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 5ஆம் தேதி சம்பளம் போடுவாங்க. எத்தனாம் தேதிங்க? 5ஆம் தேதி. 4ஆம் தேதி அவனே அப்பாடா நாளைக்கு சம்பளம் கடன்காரனுக்கு சொல்லிடுவோம்லே, 5ஆம் தேதி நான் தரேன்டா, 5ஆம் தேதி தரேன்டா, இல்லாட்டி 6ஆம் தேதி கொடுத்துறேன்டா. ஏன்னா 5ஆம் தேதி என்ன வந்துடும்? சம்பளம் வந்துடும். ஒரு நாம் எதிர்பார்த்த ஒரு முடிவு கிடைக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நமக்கு ஒரு நிம்மதி இருக்கும். அதே ஒரு 10 நாள் சம்பளம் தள்ளி போயிட்டு என்ன ஆகும்? எப்போ பணம் வரும்னு தெரியாது, யாருக்கு என்ன பதில் சொல்றது தெரியாது. அது மாதிரி நடந்திருக்கா? நம்ம எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்காத போது நமக்கு என்ன ஆகும்? வருத்தங்கள் வரும். வருமா வராதா? என்னடா இப்படி ஆயிடுச்சு, நம்ம நினைச்சதே நடக்கலையே. ஆனா என்ன முடிவு வேணுமோ, என்ன நமக்கு தேவை என்பதை யார் தீர்மானிக்கிறது? தேவன் தான் தீர்மானிக்கிறார். அதுதான் விசுவாசம். தேவன் தான் நமக்கு தேவையானதை கொடுக்கிறார் என்பதுதான் விசுவாசம். நான் சம்பாதித்தேன், என்னால் முடியும் என்பது தேவன் மேல் வைக்கிற விசுவாசம் இல்லை. 2-3 சம்பவம் படித்தா நமக்கு தெரிஞ்சிடும். எப்படி? என்னால் முடியும், நான் சம்பாதிக்கிறேன், நான் தான் எல்லாவற்றையும் செய்தேன் என்று சொல்லுவது என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. தேவன் எனக்கு கொடுக்கிறார், தேவன் தான் எனக்கு என்னை நடத்துகிறார், தேவன் தான் எல்லா ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்று நான் விசுவாசிப்பேன். ஆனால் எனக்கு எந்த வித பயமும் இருக்காது, கவலையும் இருக்காது, வருத்தமும் இருக்காது. 2-3 சம்பவங்களை நாம் படிக்கும் பொழுது தெரியும். யோசுவா என்கிற ஒரு பரிசுத்தவான் இருந்தார். எனக்கு அவர் பேரு யோசுவா. மோசேக்கு அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்துக்குள் கூட்டிக் கொண்டு செல்லும்படியான பணி அவருக்கு கொடுக்கப்பட்டது. மோசே இறந்து போயிட்டார். 120 வயதுல மலை மேல போய்
நீ கானான் தேசத்துல பிரவேசிக்க முடியாது, பார்த்துக்கோ, கண்ணால பார்த்துக்கோன்னு சொல்லி தேவன் மோசேயை நிறுத்திட்டாரு. மோசே வந்து யோசுவா கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணி, நீ எனக்கு அப்புறம் இந்த ஜனங்களை என்ன செய், வழிநடத்தி கொண்டு போ. யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பக்கம் 269, யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலங்கொண்டு திறமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். எப்படி? ஒரே பயம். மோசே இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒன்றும் தெரியல. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமா கூட்டிட்டு வந்து அந்த மக்கள் படுத்துற உபத்திரவத்தை பொறுமையை சகிச்சிட்டாரு. ஆனா கூட இருந்த யோசுவாவுக்கு ஒரு பயம், திகில். ஐயோ, பெரியவர் வேறு இறந்து போயிட்டாரு, நம்மளை ஜனங்கள் மதிப்பாங்களா, நம்ம பேச்சை கேட்பாங்களா, எப்படி இதெல்லாம் ஜெயிக்கிறது, என்ன பண்றதுன்னு யோசுவாவுக்கு ஒரே பயம். 1ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனாகிய நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, தேவனே நேரடியா யோசுவாட்ட பேசுறார். நீ என்ன செய்யாதே, 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். எங்க போறாருன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. எரிகோ பட்டணத்துக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியாது. அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. எல்லாம் போய் பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, ராட்சசங்கள் போடுறாங்க, உள்ள போக முடியாது, மிகப்பெரிய மதில் சுவர் இருக்குது, நம்மளால இடிக்க முடியாது, கிட்ட நெருங்க முடியாதுன்னு ஏற்கனவே ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. அப்போ யோசுவாவுக்கு உள்ள ஒரு கலக்கம், ஒரு தயக்கம், திகையாதே, கலங்காதே. அப்ப தயக்கம் ஏற்படுது. அப்ப தேவன் சொல்றாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோட இருக்கிறார். அப்போ நம்ம கூட, அவரு கூட மட்டுமல்ல, நம்ம கூட தேவன் இருக்கிறார். போனாரா போலியா? யோசுவா அந்த ஜனங்களை கூட்டிக் கொண்டு எரிகோ பட்டணத்து மதில் சுவரை 7 முறை சுற்றி வருகிறார். யோசுவா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7ஆம் நாளில் அதிகாலமே கிழக்கு வெளுக்கும் போது எழுந்திருந்து இந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரம் பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலங்களை ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். மொத்தம் எத்தனை முறை சுத்துறாங்க தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு முறை, 6 நாளைக்கு 6 முறை, 7ஆம் நாள் அப்ப எத்தனை முறை ஆச்சு? 6 7 13. கால்குலேட்டர் தட்டு இருக்காதீங்க. 13 முறை அந்த எரிகோ பட்டணத்தை சுற்றி வந்த பிறகு அந்த பட்டணத்திற்குள் என்ன செய்றாங்க? உட்புறமாய் செவுறு உளுந்து உள்ள போயிட்டாங்க. இது யாருமே எதிர்பார்க்கல, யோசுவாவும் எதிர்பார்க்கல, அந்த எரிகோ பட்டணத்து ராஜாவும் எதிர்பார்க்கல. அவ்வளோ பெரிய மதில் சுவர் மேல ரதங்கள் போகும், அவ்வளோ பெருசு. என்னாச்சு? இடிந்து விழுந்தது. 6ஆம் அதிகாரம் எத்தனை வருஷம் வச்சிங்க? 15 16. 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலம் ஊதுகையில் யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையில். முதல்ல இருந்து இந்த ஜனங்களுக்கு சில நேரத்துல சந்தேகம் வந்திருக்கலாம், பயம் வந்திருக்கலாம். எதுக்காக தேவையில்லாம நாம போய் இந்த எரிகோ பட்டணத்தை சுற்றிட்டு இருக்கணும்? நேரடியாக போய் சண்டை போட்டுடலாம், இல்ல அந்த ராஜா கூட போய் பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம். ஆனா எதுவுமே செய்ய வேண்டாம். தேவன் சொல்லுகிற விஷயத்திற்கும் நாம் பெற்றுக்கொள்ள போகிற ஆசீர்வாதத்திற்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒண்ணுமே இல்லை. அவர் சொன்னா நடக்கும், அவர் சொன்னா செய்வாரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது? சுற்றி கொண்டு இருந்தால் போதும். 1ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் தான் சொல்றாரு, நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தேவன் நம்மோடு இருக்கிறார். ஏசாயா 40ஆம் அதிகாரம்
41:10. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். அப்புறம் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், உன் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை. நம்மை தாங்கிறதுன்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆனால் தெரியல, நமக்கு தெரியாதனால தான் நமக்குள்ள என்ன வந்துடுது? அங்க சொல்றாரு, பயம் வந்துடுது. என்ன வந்துடுது? பயம். யார் பயப்பட்டா? புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் பயப்படுறாரு. பயப்படாதே அப்படின்னு சொல்றாரு. பேதுரு அற்ப விசுவாசின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து நடு கடலிலே இவர்கள் எல்லாம் ஒரு கப்பல்ல படகுல போயிட்டு இருக்கிறாங்க. மிகப்பெரிய புயல். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. இவரு தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறார். முதல்ல சொல்லிடுறாரு, எப்பா நீ முன்னாடி போங்க, நான் நைட்ல ப்ரேயர் பண்ணிட்டு வந்து சேர்ந்துடுறேன். இவர்கள் போகிற வழி இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். அந்நேரத்தில் அவ்வளோ புயல், காற்று, மரண பயம் அவர்களை சூழ்ந்து கொண்டது. யாரை? அந்த படவிலே சென்ற சீசர்களை சூழ்ந்து கொண்டது. இவர் தூரத்திலிருந்து பார்த்துட்டே இருக்கிறார், என்ன நடக்குது, இவங்க எல்லாம் போறாங்களா. அந்த எப்படி கண்ணு தெரியும், எவ்வளவு தூரம் போனாங்கன்னு தெரியல, இயேசு எப்படி பார்த்தாருன்னு தெரியல, அதை நம்ம யோசிக்க வேண்டாம். ஆனால் கிறிஸ்து அவர்களை கவனித்து அந்த நடு இரவிலே அவர்களை காப்பாற்றும்படியாக அந்த படவிலே அவர் என்ன செய்றாரு? ஏறி போறாரு. அப்ப ஏறி போகும் பொழுது யார் பார்க்கிறார்? பேதுரு பார்க்கிறார். பேதுரு பார்த்துட்டு கேட்கிறாரு, ஐயா நானும் கூட வந்துடலாமா? மத்தேயு 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம். மத்தேயு 14ஆம் அதிகாரம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலக்கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41:10 படித்தோம். இப்போ புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30-31. காற்று பலமா இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். 25ஆம் வசனம். இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடல் மேல் நடந்து அவரிடத்தில் வந்தார். என்னாச்சு? சீசர்கள் அதை கண்டு பயந்தார்கள். 27ஆம் வசனம். இயேசு அவர்களோடு பேசி, திறன் கொள்ளுங்கள், நான் தான். 2 பயம். ஒன்று தண்ணி கண்டு பயம், கடல் கண்டு பயம். கடல் ஏற்பட்ட அந்த புயல், அந்த சீற்றம் அவர்களை என்ன செஞ்சிடும்? அழித்து விடும். எத்தனை வசனம் அது? 24. நடுக்கடலிலே சேர்ந்த பொழுது எதிர்காற்றா இருந்தபடினால் அலைகளால் அலைவுபட்டது. சரியா போக முடியல, எதிர்காற்று அடிச்சுட்டே இருக்குது, அலை வந்துட்டே இருக்குது. என்ன கடல் தண்ணி உள்ள வந்துருமா, கடலுக்குள்ள மூழ்கிடுமான்னு ஒரு பயம். திடீர்னு பார்த்தா யாரோ ஒருத்தர் தண்ணி மேல் நடந்து வந்துட்டு இருக்காங்க. சீசர்கள் கூப்பிட்டாங்களா இயேசு கிறிஸ்துவை? கூப்பிடுறாங்க. அவங்களுடைய சிந்தனை என்னதான் இருக்கும்? எப்படியாவது இந்த அலையிலிருந்து தப்பிச்சு போகணும்னு ஒரு எண்ணம் இருந்திருக்கும். ஆனா நம்ம கேட்காத பொழுது, எதிர்பார்க்காத பொழுது, சீசர்கள் நினையாத பொழுது என்ன செய்றாரு? சொல்லி அனுப்பிச்சாரா, நீங்க போயிட்டு இருங்க, வந்து ஜாயின் பண்ணிக்கன்னு சொன்னாரா? முன்னாடி பஸ் போங்க, பின்னாடி பஸ்ல வந்து விசாரிங்க சொன்னாரா? நீங்க போய் சேருங்க அப்படின்ட்டார். இவர்கள் போகிற பொழுது என்ன ஆயிடுச்சு? மரணத்திற்கு ஏதுவான ஒரு பயம் வந்துச்சு. உடனே இயேசு 26 சொல்றாரு, பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவளோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். பேதுரு கேட்கிறார், ஐயா நான் கூட நடந்து வச்சுமா? அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தார். நடங்க. யாரை நோக்கி நடக்கணும்? நாம இயேசுவை நோக்கி. அவர் தான் கூப்பிடுறாரு. நம்ம கேட்டா நடக்க சொல்லுவாரு. நடக்கிற போது என்ன செய்யக்கூடாது? முதல்ல இருந்த பயம் எனக்குள்ள வரக்கூடாது. முதல்ல பேதுருக்கு என்ன பயம் இருந்துச்சு? சீசர்களுக்கு என்ன பயம் இருந்துச்சு? இது யாரும் பயம், இந்த தண்ணியில போய் முழுகிடுவோம், இது நம்மளை கொன்றும் அப்படின்னு ஒரு பயம். ஆனா இப்ப சொல்லிட்டாரு, நீ இறங்கி நடந்து வா. யாருமே நடக்காதது,
இது சாதாரண விஷயம் அல்ல. இந்த ஒரு அற்புதத்தை அதிசயத்தை அவன் நடக்க வேண்டும் என்றால் முதல்ல பேர் என்ன செய்யணும்? நம்பணும், விசுவாசிக்க வேண்டும். 30 வசனம். காற்று பலமா இருக்கிறதை கண்டு, கடல்னா காற்று பலமா தான் இருக்கும், ஏற்கனவே பலமா தான் இருக்குது. அந்த பலத்தை எல்லாம் பார்த்த பேதுரு என்ன செய்றாரு? இறங்கி நடக்கிறாரு. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் காற்றும் சோதனைகளும் பிரச்சனைகளும் என்ன பலமா இருந்தாலும் அது இருக்குதான் செய்யுது. நாம் என்ன செய்யணும்? இறங்கி இயேசுவை நோக்கி நடக்க வேண்டும். நடந்தாதான் தெரியும் என்னுடைய விசுவாசம் எப்படி. நடக்கலைன்னா சேஃப் ஜோன்ல இருந்துக்கலாம், வேண்டாம், பத்திரமா இருக்கலாம். ஆனால் நடக்கிற பொழுதுதான் என்னுடைய பயம், என்னுடைய விசுவாசம் என்னவென்று தேவனுக்கு தெரியும், எனக்குமே தெரியும். இல்லையா? பேசுற வரைக்கும் நல்லா பேசிக்கலாம், வாயிலேயே பேசலாம். ஆனா களத்தில் இறங்கி பார்த்தாதான் தெரியும். நம்மளால தைரியமா சொல்லுவேன், என்னடா பெரிய யானை, நான் பார்த்துறேன்டா அப்படி மானம் வந்துருச்சுன்னா நம்ம சொன்னவன கூட ஓடி போயிடுவான், காணாம போயிடுவான், பஸ் ஏறி ஊருக்கு போயிடுவான். அவ்வளோ ஒரு பயம் வந்துருக்கு. அந்த மாதிரி பயப்படாதே பேதுருவை பற்றி சொல்றாரு. என்ன சொல்றாரு? பயப்படாதீர்கள் 27 சொல்றாரு. பேதுரு 30 இறங்கி வருமான்னு கேட்டாரு. உடனே இயேசு 30 காற்று பலமா இருக்கிறது கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை. பயம் வந்தாவே நம்ம என்ன ஆயிடுவோம்? பயம் வந்தாவே என்ன ஆயிடுவோம்? முழுகிடுவோம். எதுல பயப்படுறோமோ அதுல முழுகிடுவோம். கடன் பிரச்சனையில் பயமா முழுகிடுவோம், வியாதியில பயமா முழுகிடுவோம், படிப்புல பயமா முழுகிடுவோம், வேலையில பயமா முழுகிடுவோம், போக்குவரத்துல பயமா முழுகிடுவோம். எதை கண்டு நாம் பயப்படுகிறோமோ அதுக்குள்ள என்ன செஞ்சிருவோம்? முழுகி விடுவோம். பேதுரு தண்ணீரை கண்டும் காற்றை கண்டு பயந்தாரு, முழுகிட்டார். முழுகினாரா? அப்போ இயேசு சொல்றாரு, அப்புறம் முழுதுக்கு அப்புறம் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டாய். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பயம் வந்தா அடுத்தது என்ன வரும்? சந்தேகம் வரும். சந்தேகப்பட்டுச்சுன்னா நடந்து கூட போக முடியாது. நைட்ல பகல்ல எப்ப சந்தேகம் வந்தாலும் நம்மளால என்ன செய்ய முடியாது? வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது. வீட்டுக்குள்ளே சந்தேகம் வந்துடும். ஃபேன் கண்டு விழுந்துச்சுன்னா ஃபேனை போடாத. வெளியே போனா நாய் கடிச்சிச்சுன்னா ஐயோ நான் வெளியே போகல. எதுக்கு எடுத்தாலும் சந்தேகம் வந்துச்சுன்னா என்ன வந்துடும்? பயம் பெருசாக. அப்போ சொல்றாரு, பயப்படாது, அற்ப விசுவாசியே சந்தேகப்பட்டாய். அவர்கள் படவில் ஏறுடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படையில் உள்ளவர்கள் மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பெரியமானவர்கள், உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பயம் வரும். கப்பல், காற்று நம்மை சோதிக்கும். கப்பலும் நம்மளை சோதிக்கும், காற்றும் நம்மளை சோதிக்கும். இல்லையா? கப்பலை நம்ம யாரும் போனதில்லை. சாதாரணமாக போகிற வண்டியில் போயிருக்கிறோம். அதுவே இப்படி இப்படின்னு ஆடிச்சுன்னா நமக்கு என்ன ஆகும்? பயம் வரும். ஆனால் கப்பலில் போகிறது மிக கொடூரம். அது ஒரு பயம்தான். அந்த பயத்திலேயே நமக்கு என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும், திகையக்கூடாது. நாம் விழுந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை தூக்கிவிடக்கூடியவராக இருக்கிறார். இன்னொரு உதாரணம் நான் சொல்கிறேன். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நம்ம புறப்பட்டு போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கையில நம்ம புறப்பட்டு போகணும். என் மேல் வைக்கிற நம்பிக்கையில் நான் என்ன செய்யக்கூடாது? புறப்பட்டு போகக்கூடாது. பழைய பாட்டிலே சாராளுடைய வேலைக்காரியின் பேர் என்ன? ஆகா. சாராளுடைய வேலைக்காரி பேர் என்னங்க? ஆகா. 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரமா? ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தார். சாராய் ஆபிரகாமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கர்ப்பத்தில் அழைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோடு சேரும். ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றால் சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம் செவி கொடுத்தான். ஆபிரகாம் நமக்கு தெரியும். சாரி, அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தம் பெற காத்து கொண்டிருக்கிறார்.
தாமதமாகும் போது இவங்களே ஒரு முடிவு எடுக்கிறாங்க. தேவன் சொன்ன ஆசீர்வாதத்தை ஏதோ ஒரு குறுக்கு வழியில் பெற்றுக்கொள்ளலாம், நம்மளே ஒரு முடிவு பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். தேவன் சொன்ன மாதிரி இல்லை, இவங்க ஒரு யோசனை பண்ணுறாங்க, இப்படி பண்ணால் கிடச்சிரும், அப்படி பண்ணால் கிடச்சிரும், என்னால் முடியல, என்னுடைய கர்ப்பம் செத்து இருக்குது, சரி வேலைக்காரி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்காரியை சேர்த்து வைக்கிறாங்க. அது என்னடான்னா 4ஆம் வசனத்தில் வாசிங்க. அவன் ஆகாரோடு சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். இந்த ஆகாருக்கு இருக்கிற ஒரு பெருமை வந்துருச்சு. ஆகாருக்கு என்ன வந்துருச்சு? பெருமை வந்துருச்சு. அப்போது சாராய்க்கு கோவம், இந்த அம்மா வீட்டில் வச்சிடக்கூடாது, நம்ம துரத்திடலாம் அப்படின்ட்டு அவருக்கு அந்த அம்மா ரொம்ப கொடுமையாக நடத்துகிறாங்க. 5ஆம் வசனம். அப்பொழுது சாராய் ஆபிரகாமை நோக்கி, எனக்கு நேரிட்ட அநியாயம் உமது மேல் சுமரும், என் அடிமை பெண்ணை உம்முடைய மடியில் கொடுத்தேன், அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டு என்னை அற்பமாக எண்ணுகிறாள், கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் தீர்ப்பாராக என்றாள். ஆபிரகாம் சாராயை நோக்கி, இதோ உன் அடிமை பெண் உன் கைக்குள் இருக்கிறாள், உன் பார்வைக்கு நலமானபடி அவளுக்கு செய் என்றான். அப்பொழுது சாராய் அவளை கடின நோய் நடத்தினபடியால் அவள் அவளை விட்டு ஓடி போயிட்டான். வேலைக்காரி இந்த எஜமானி அம்மா நடத்துகிற கொடுமையினால் என்ன செஞ்சுட்டாங்க? ஓடி போயிட்டான். நீ ஓடிப்போன்னு சொல்லலை, அவ்வளோ குடும்பப்படுத்திருக்கிறாங்க, என்ன கொடுமை பண்ணான்னு நமக்கு வேண்டியதில்லை. 7ஆம் வசனத்தில் அங்கே தான் தேவன் இடைப்படுகிறார். கர்த்தருடைய தூதனானவர் அவளை வனாந்திரத்திலே சூருக்கு போகிற வழியில் இருக்கிற நீரோட்டண்டையில் கண்டு. ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டாங்க, அங்கே தண்ணி இருக்குது, வனாந்திரத்தில் மரங்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும், இருக்காது. அப்போ தேவன் தூதனை கொண்டு கேட்குறாரு, எங்கம்மா போகிற நீ, என்ன பிரச்சனை? சாராயின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, எங்கே இருந்து வருகிறாய், எங்கே போகிறாய் என்று கேட்டார். அவள், நான் என் நாச்சியராகி சாராயை விட்டு ஓடிப்போகிறேன் என்றாள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியரண்டைக்கு திரும்பி போய் அவள் கையில் அடங்கியிரு என்றார். நாம் எடுக்கிற சில முடிவுகள் தேவனுக்கு பிடிக்கிறது இல்லை. நம்ம எடுக்கிற சில முடிவுகள் அவள் கொடுமைப்படுத்தினாலும் நீ போய் அங்கேயே இரு. சில கொடுமைகளை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். சாராளுக்கு தேவன் ஆபிரகாம் சொல்லலை, ஆகார் சொல்லலை, சரி சாராய் சொல்லலை, யார் சொல்கிறது? தேவன் சொல்கிறார். இப்போ மாசமாக இருக்கிற அந்த பொண்ணு கொடுமைப்படுத்துகிறா சாராயி, ஆனால் தேவன் சொல்கிறாரு, ஆகாரே நீ எங்கே போய் தான் இருக்கணும்? உன் எஜமான் கீழே தான் இருக்கணும். என்ன கொடுமைப்படுத்தினாலும் அவர் சொல்லுகிற வரை நீ அங்கே இரு. எப்படி பாருங்க, கஷ்டமாக இருக்காதா? அங்கே போய் சந்தோஷமாக இருக்க கூப்பிட்றாங்க. ஏற்கனவே அந்த அம்மா கொடுமைப்படுத்து, சரியான உணவு கொடுக்கலையா, நிறைய வேலை கொடுக்குறாங்களா, என்னவோ நடந்திருக்குது. ஆனால் தேவன் அதை அனுமதிக்கிறார். நீ இப்போ கொஞ்ச காலம் மறுபடியும் என்ன செய், நீ மாசமாக இருக்கிறாய், கர்ப்பமாக இருக்கிறாள் சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தருடைய தூதன், நீ உன் நாச்சியரிடத்திற்கு திருப்பி போய் 9 அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்றான். பின்னும் கர்த்தருடைய தூதனானவன் அவளை நோக்கி, உன் சந்ததி மிகவும் பெருக பண்ணுவேன், அது பெருகி எண்ணி முடியாததாய் இருக்கும். ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். எப்படி சாராளுடைய மகன் இஸ்ரவேலுக்கு ஈசாக்குக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அதே போல யாருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு? இஸ்மவேலுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். 12 அவன் துஷ்டனாக இருப்பான். 11 கர்த்தருடைய தூதன் அவனை நோக்கி, கர்ப்பவதியாக இருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவார், கர்த்தர் நீ உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாய். அவன் துஷ்டனாக இருப்பான், அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாக, அவனுடைய கையும் அவனுக்கு விரோதமாக இருக்கும், தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்றான். அது அவனுக்கு விட்ட சாபம். அவங்க அம்மாவுக்கு கொடுத்த ஆசீர்வாதம், ஆனால் அவன் பிறக்கும்போது என்னவாயிடுச்சு? சாபமாக மாறிடுச்சு. அப்போது இந்த இடத்துல ஆகார் என்ன செய்றாங்க? 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு, நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன், எல்ரோகியின் அர்த்தம். தேவன் என்றால் தேவன் என்றால் என்னது? கிரீக்கில் எபிரேல எல், காண்கிற என்றால் ரோகி, என்னை காண்கிற தேவன். கிரீக்கில் அப்படி தான் இருக்குது. நம்ம தமிழில் தான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்னை காண்கிற தேவன். அப்போது
13. என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி. நம்மை தேவன் காண்கிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க கூப்பிட்டாலும் சரி, கூப்பிடலாலும் சரி, நம்ம என்ன செய்றாரு? பார்த்து கொண்டிருக்கிறார். படவிலே போய் கொண்டிருக்கிற பொழுது படவு போகவில்லை, அங்க அலைகளினாலே அலைபடுகிறது என்று இயேசு கண்டு கடல் மேல் நடந்து போனார். ஆகார் தன் நாச்சியாரை விட்டு ஓடி போகும்பொழுது கூப்பிடுறார், நோ, திஸ் இஸ் ராங், போகாத, திரும்பி வீட்டுக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னை காண்கிற தேவன். உங்களையும் என்னையும் நம்முடைய தேவன் என்ன செய்கிறாரு? காண்கிற தேவனாய் இருக்கிறார். எபிரேயர் 11:6 தான் இந்த வசனம். எபிரேயர் 11:6. நம்மை காண்கிற தேவனை நான் என்ன செய்ய வேண்டும்? நம்மை காண்கிற தேவனை நான் என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். மறுபடிங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? யோசுவாவை போல திகையாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஆகார்ட்ட சொல்றாரு, நீ போ, நான் உன்னை காண்கிற தேவன் எல்ரோயி அப்படிங்கிறார். பயப்படாத, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன், நீ எங்க போற எங்க வர்ற, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். பேதுரு சொல்றாரு, பயப்படாத, முழுங்கா, நீ ஏன் பயப்பட, நீ எந்திரி, நான் உன்னை கைப்பிடிச்சு தூக்குறேன். நம்மை சுற்றிலும் என்ன நடந்தாலும், நமக்கு சில உபத்திரவங்கள் வந்தாலும், நம்மை யாரும் காண்கவில்லை, என்னை யாரும் கவனிக்கலை நம்ம நினைச்சாலும், நம்மை யார் பார்த்து கொண்டிருக்கிறார்? என் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற விசுவாசம். இந்த வசனம் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். என்ன விசுவாசிக்கணுமா? தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்கணும்? கண்டிப்பா எனக்கு பலன் கொடுப்பார். இதை ஒரே லைன்ல சொன்னோம்னா தாவீது எப்படி சொல்றாரு சொல்லுங்க? தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறார்னு தாவீது ஒரே லைன்ல எப்படி சொல்லுவாரு? சின்ன வசனம். தாவீதுடைய சங்கீதத்திலே தாவீது இதை அனுபவித்து என்ன சொல்றாரு? தேவன் எனக்கு பலன் கொடுக்கிறார் எப்படி சொல்றாரு? கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அவ்வளவுதான் முடிச்சு. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ன அர்த்தம்? நான் பட்னியா இருப்பேன், நான் என்ன பண்ணுவேன்னே தெரியலையே, வனாந்திரமா இருக்குது, காடா இருக்குது, தண்ணி இல்லையே, மழை இல்லையே, விளைச்சல் இல்லையே அப்படின்னு அந்த ஆடு பயப்பட்டுதா, சந்தேகப்பட்டுதா, வருத்தப்பட்டுதா? ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுது அந்த ஆடு, கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். நீங்களும் நானும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறார். எப்படி பலன் அளிக்கிறார்? கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். தாவீது ஆடு மேய்க்கும்போது அநேக ஆபத்துகள் வந்தது. அவர் ராஜாவான பின்பு அநேக ஆபத்துகள் வந்தது. அவர் சொல்லுகிற வார்த்தை ஒன்றே ஒன்றுதான், நான் என்னை மேய்ச்சிக்க மாட்டேன், என்னை குறித்து எனக்கு கவலை இல்லை. என்னை குறித்து யார் தான் கவலைப்படுவான்? தேவன் தான். என்னை குறித்து நான் கவலைப்பட்டால் என்ன ஆகும்? பயப்படுவேன், சந்தேகம் வரும், முடுங்கி போயிடுவேன். தாவீது சொல்றது போல சொல்லணும், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். பிலிப்பியர் 4:7-8 வசனம். பிலிப்பியர் 4:7. அப்பொழுது 6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். எதை தெரியப்படுத்தணும்?
யோசுவா சொல்றாரு, எனக்கு முன்னாக எரிகோ பட்டணத்துக்கு சுவர் இருக்குது, பார்த்துக்க. அந்த ஆகார் அங்க அழுதுப்பாங்க, என் ஆட்சியார் என்னை துன்பப்படுத்துகிறார், நான் ஓடி போறேன், என்னால முடியல சொன்னாங்களா இல்லையா? நாம் தேவனிடத்தில் சொல்லணும். என்ன சொல்லணுமா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். நம்முடைய தேவன் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலை எல்லாம் அவர் மேல் வைத்திருக்கிறார். யாராவது இந்த மாதிரி நமக்கு சொன்னால் நல்லா இருக்கும். பூமியில் யாரும் சொல்ல மாட்டாங்க. நம்ம போய் சொன்னோம்னா உன் பிரச்சனை பெருசா என் பிரச்சனை பெருசா அப்படி தான் கேட்பாங்க இல்லையா? மனுஷனுக்கு மனுஷன் என்ன செய்ய முடியாது? கொஞ்சம் தான் தாங்க முடியும், எல்லாத்தையும் தாங்க முடியாது. ஆனால் இவர் சொல்கிறாரு 6ஆம் வசனம், 1 பேதுரு 5:6, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். எப்படி ஆகாரை விசாரித்தார்? ஆகாரே நில்லு, ஆகாரா கரெக்ட் தானே, போகாத, எங்க போற, திரும்பி போ. விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அந்த மாதிரி திரும்பி போய் 13 வருஷம் இஸ்மாவேலை பெற்றுட்டு ஈசாக்கு பிறக்கிற வரைக்கும் கூட வேலைக்காரியாக தான் இருக்கிறாங்க, வேலை செய்கிறாங்க. அப்புறம் தான் மறுபடியும் ஆபிரகாம் வந்து இஸ்மாவேலை பிரித்து விடுறாரு, சரி போங்க அப்படின்னு. போகிற வழியில் மறுபடியும் இஸ்மாவேலுக்கு பிரச்சனை, தண்ணி இல்லை, அந்த குழந்தை சாக போகுது, மறுபடியும் அதே நிலைமை, அந்த அம்மா அழுகுது. அங்கே ஒரு நீரூற்று உண்டாகுது, அங்கே ஒரு நீரூற்று உண்டாகிறது. எப்படி தேவன் இந்த அம்மா கொண்டு போன அப்பம் தீர்ந்து போச்சு, தண்ணி தீர்ந்து போச்சு, என் குழந்தை சாகிறத நான் பார்க்க மாட்டேன். மோசேயுடைய தாய் தன் குழந்தை சாகுதா பிழைக்குதான்னு தெரியல, ஆனால் எங்கே வச்சு விட்டாங்க? ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து விட்டார். நம்முடைய விசுவாசம் எங்கே இருக்குது? நான் என் குழந்தையை காப்பாற்றுவேன், இல்லை என் குழந்தையை காப்பாற்றுக்கு ஏதாவது நடக்கும், எதையுமே நினைக்கக்கூடாது. யார் எதை மட்டும் தான் நினைக்கணும்? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால், அவர் உங்களை விசாரிக்கிற இடத்துல சொல்லுங்க. மனுஷன் விசாரிச்சு என்ன சொல்லுவான்? பாவம், உங்களுக்காக நான் ஜெபம் மாட்டேன். சரி பிரதர், உங்களுக்காக நான் ஜெபம் மாட்டேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். தேவன் அப்படியே சொல்லுவாரு, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால். அடுத்தது, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எல்லாவற்றையும் சொல்லிடுங்க, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. மறுபடியும் ஏசாயா 41:10 வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். நம்ம செய்ய வேண்டியது ஒன்றுதான். 103ஆம் சங்கீதம் 1-2, 103ஆம் சங்கீதம் 1-2, அவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும், துதிக்க வேண்டும். 103:1-2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை